நீங்க வந்திருப்பது எனக்கு தெரியாதா? ஒரு புறமாகவே ஒரு பக்கமா உட்காருன்றாங்களா? அது ரக்கம்மா காலகால என்ன கூறின உன்னிடத்தில்? நாங்க வந்ததுக்கு போய் சொல்லுன்னா சரி நாங்க சொன்னோம். என்ன சொல்ல நான் வந்திருப்பதாக அதுதான் நாங்க வந்திருக்கேன்னு சொன்னோம். உங்களுக்கு புரியவில்லையா? சொன்னதானே சொன்னோம். அதற்கு என்ன புரியுதா? என்ன சொன்னீங்க? பிரம்மனுடைய சுதன் நாரத மகமுனி வந்து ஊசுக்குள்ளுக்கு போய் வாய வச்சிருக்கீங்க. ஒன்றரை மணி நேரம் புரியுது. மரியாதையோட என்னடா அழைப்பு கொடுத்து விட்டாரா? மரியாதைவா மரியாதையா வாயா சொல்லிடுறாரு. ஐயா மரியாதைவா மரியாதையா? ஏய் நான் சினிலே போட்ட ரவுடி ரவுடியா? முக்குவாழ்க்கை மூலம் போட்டு மூவாதி மூவாது அப்படி எப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டு வர சுவாமி வர வேண்டும் வர வேண்டும். தேவலோக மாமுனியே வாரோ வாரோ தேவா தேவா வாரு வாரு. இந்த ஜெயமகா சூரனை என் நாட்டு மக்கள் என்னைய வாய்ப்பு அவர் வாய்ப்பு முன்ன நீ என்ன தும்புற? மூங்கல் தும்புல என்று சீர சிறப்போடு நல்ல மாதிரி இருக்க வேண்டும். நான் மனதார வைக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறேன்? உன்னை பார்க்க வேண்டும், உன்னிடத்தில் ஒன்று பேச வேண்டும் என்று அவனோடு வந்திருக்கிறேன். சுரா உன்னை காண வேண்டும் என்று வீரத்திலும் தீரத்திலும் சிறந்து வாழக்கூடியவன் நீ. அப்படி இருக்கும்போது உன்னை எதற்காக கண்டு வந்திருக்கிறது தெரியுமா? எதற்காக? இப்ப சிறந்த எங்கு பார்த்த எங்கு சென்றால் ஜெயமலா சூரன் வாழே
தேவதாசுரன் வாழ்க வாழ்க நாட்டில் நீங்க சென்னையோட சிறப்பாக படைகளெல்லாம் புகழோடு வெற்றி வெற்றி என்ற வாய்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்களா பற்றி ஜெயமகாசுரனை தூற்றுகிறார். அனைவரும் உன்னை பார்த்து தேவதாசுரன் வாழ்க வாழ்க என்று அவர்கள் வாயால் கூறுவது என் செவிக்கு இனிமையாக இருக்கிறது. அப்படி இருந்தும் ஒரே ஒரு குறை உன்னிடத்தில் குறையா என்னமா அப்படி என்ன குறையை கண்டீர்கள்? தேவதாசுரா, இப்போது எப்படி நம்ம இருக்க வேண்டும்? இந்த சிவசக்கரபுரி சீரோடு சிறப்போடு ஆட்சி செய்து வருகிறார். இருந்தாலும் உன்னிடத்தில் குறை ஒன்று கூறின என்ன தெரியுமா? உன்னுடைய சிரத்தில் மணிமுடி ஒன்று அணிந்தால் எப்படி இருக்கும்? என்னுடைய தாயாதி சூரபதம தாரகாசுரன் சிங்கமுகன் இவர்கள் எல்லாம் மணிமுடி தரித்து வாய்ந்தவர்கள். யான் ஒருவர் மட்டும் மணிமுடி இல்லாமல் அதற்காக மணிமுடிகளே ஒரு குறையை கண்டீர்கள். இந்த மணிமுடி எங்கே வல்லமை மிகுந்த மணிமுடியாக இருக்க வேண்டும். இனி முதல் நான் தரித்து வாழ அந்த மணிமுடி இருக்கும் இடத்தை நான் கூறுகிறேன் உனக்கு. அப்படியா? 1000 கற்களால் பதிக்கப்பட்ட வைரக் கற்களால் பதிக்கப்பட்ட மணிமகுடம் யாரிடத்தில் இருக்கு தெரியுமா? அந்த பொன்னுலகை ஆளக்கூடிய தேவேந்திரனிடத்தில் இருக்கின்றது. அந்த மணிமுடியை வாங்கி வந்து உன்னுடைய சிரத்தில் போட்டால் எப்படி இருக்கும்? ஆனந்தமாகவே இருக்கும். இப்பொழுதே புறப்படுகிறேன் பொன்னுலகம். அவன் அணிந்திருக்கக்கூடிய கம்பு வைதிகம் கோமேதம் புத்தரகம் பச்சை நீலம் முத்து பவரம் மாணிக்கமணி சொல்லக்கூடிய 9 நவரத்தின கருத்து சேர்த்து அந்த மனுமுடியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்றேன். தேவதாசுரனை சென்று விட்டா உனக்கு என்ன வேண்டும்? ஒரு நொடியில போய் எங்க பழக்கமே சுத்திட்டு வரீங்களே, வரும்போது அக்ஷயால அக்ஷயால போலாம். எதுக்குடா? அக்ஷயால என்ன விஷயம்? இருக்குது உனக்கு என்ன நான் சொல்றேன். உனக்கு நீ அக்ஷயால எங்க இருக்குதோ அங்க எடுத்துன்னு வா. நான் அப்படி சொல்றேன். ஐயோ தேவதாசுரனுடைய வார்த்தை கேட்டு பொன்னுலகாலத்திலே தேவனுக்கு சென்றார். ஆனால் அந்த தேவனுடைய மணிமுடியை அவனால் கொண்டு வர முடியுமா? அப்படிதான் விட்டு விடுறான். சரி, என்ன நடக்கிறது விட்டது பார்க்க வேண்டும். பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. என் முன்னே வா வா
என்னுடைய சிவனே போற்றி, எவருக்கும் நிறைவா போற்றி, என்னுடைய சிவனே போற்றி, ஈசனே போற்றி போற்றி. இந்த பொன்னுலகத்தை தேவேந்திரன் என்று பயன்படுத்தி இந்திராணி சமேதனாக 30 கோடி தலைவரைக்கும் சிறப்பு சாட்சி செய்து வருகின்றேன். எனக்கு முன்னாக வரக்கூடிய என் மாதலி அனுதினமும் எனக்கு முன்னாக வரக்கூடிய நீ இன்று என்ன கால தாமதம் அப்படியா? இது பேர்பட்ட உலகம், தேவ உலகம், மும்மூர்த்திகள், 30 கோடி முனிவர்கள், அத்துணை தேவருக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் இந்த தேவேந்திரன். இந்த தேவலோகத்திலே எப்படி அரசாட்சி செய்கின்றேன்? நாட்டு மக்கள் வாழ்க 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 உங்களை மனதார வாழ்த்துறாங்க. நம்முடைய தேவ சபையிலே காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவணம், பதுமை நிதி, பந்தவை நிதியோடு சேரும் சிறப்புமாக வெண்தாமரை குடை சூழ சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசாட்சி செய்து வருகின்றேன். அது மட்டுமா, இந்த தேவ பதவியை நிலைநிறுத்த அஸ்வமேத யாகத்தை செய்தவன். தேவர்கள் தொல்லை இல்லாது சிறப்போடு வாழ்ந்து வருகின்றோம். அனுதினமும் இங்கு நிகழக்கூடியது